கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எஸ்றா புத்தகத்தை பத்தி ஒரு பைபிள் ஸ்டடி பண்ண போறோம். இந்த புத்தகத்தை யார் எழுதுனாங்க அப்படின்னு சரியா நம்மளுக்கு தெரியலனாலும், இந்த புத்தகம் இருக்கிற பேரிலேயே இருக்கிற எஸ்றா தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 450லிருந்து 420 கிமுல அவர் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளுடைய வேதத்துல 15வது புத்தகமா இருக்குது. இதை எழுதின எஸ்றாவே தான் 1 நாளாகமும் 2 நாளாகமும் புஸ்தகத்தையும் எழுதியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறப்போ கடைசி 2வது நாளாகமம் 36வது அதிகாரத்துல லாஸ்ட் 2 வசனங்கள் 22, 23 பார்த்தீங்கன்னா, அப்படியே எஸ்றா புத்தகத்திலயும் 1, 2, 3வது வசனங்கள்ல அதே வசனங்கள் தான் இருக்குது. அத தவிர்த்து எஸ்றா மேபி 1, 2 சங்கீதங்களும் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எழுதப்பட்ட மொழி எபிரேய மொழியிலயும், ஒரு சில வசனங்கள் அரமேய மொழியிலயும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, மொத எழுதப்பட்டப்போ எஸ்றாவும், நெகேமியாவும் ஒரே புத்தகமா தான் இருந்தது. பின்னாட்கள்ல தான் அத தனித்தனி புத்தகமா பிரிச்சிருக்கிறாங்க. இதுல சொல்லப்படுற கதை என்னன்னா, எப்படி யூதர்கள் பிடிக்கப்பட்டு போனதுக்கு அப்புறமா யூதா தேசத்துக்கு அவங்க ஆலயத்த கட்டுனாங்க. எப்படி அவங்க எதிரிகள எதிர்த்து நின்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. இத நெறைய பேர் செகண்ட் எக்ஸோடஸ் 2வது யாத்திராகமம் அப்படின்ட்டு சொல்றாங்க. யாத்திராகமம் எகிப்திலிருந்து எல்லாருமே கானான் தேசத்துக்கு போனத பத்தி சொல்லுது. இது பாபிலோன்லயும் அங்கங்க சிதறடிக்கப்பட்ட யூதர்கள்லாம் திரும்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத சொல்ற புத்தகம் தான் எஸ்றா. இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா பேசிக்கா நம்ம 2 பார்ட்ஸா பிரிக்க முடியும். 1லிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நேஷனல் ரீஸ்டோரேஷன், அதாவது கோரேஸ் ராஜா அப்படின்னு ஒரு ராஜா வந்தாரு. எப்போ வந்தாருன்னா கிமு 538ல முன்னாட்கள்ல சொன்ன மாதிரி எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அவங்க எல்லாரையும் பாபிலோன் தேசத்துலேருந்து நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போகலான்னு அவர் சொல்கிறாரு. அவங்க எல்லாம் எப்படி திரும்ப வந்தாங்க, கிமு 515வது வருஷத்தில் தேவாலயம் எப்படி திரும்ப கட்டப்பட்டது தரியு ராஜாவுடைய காலத்தில், இது 2த்தையும் யார் செய்கிறாங்க அப்படின்னா செருபாபேலும் யெஷுவா அப்படிங்கிற ஒரு பிரதான ஆசாரியரும் சேர்ந்து பண்ணுறது தான் இந்த 1லேருந்து 6வது அதிகாரத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்த பார்ட், செகண்ட் பார்ட் 7லேருந்து 10வது அதிகாரம், அதை ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறான். இதில் தான் 7வது அதிகாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா எஸ்ரான்னு ஒருத்தரே வராரு. அவர் அவர் பேசுகிற மாதிரி இந்த அதிகாரங்கள் இருக்கும். அவர் யூதர்களை ஆவிக்குரிய ரீதியில் எப்படி அவர் மாற்றுறாரு அப்படிங்கிறது தான் 2வது பார்ட்டாக இருக்குது. இந்த எஸ்றா, நெகேமியா, எஸ்தர் இந்த 3 புத்தகத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி பெர்ஷியா பேரரசுலேருந்து ராஜாக்களை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சாதான் இதோட ஆர்டர் நம்மளால நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். கர்த்தர் எப்படி அவரை வணங்காத மனுஷங்களை கூட நம்மளுக்கு நன்மையாக அவர் திருப்புறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த 3 புத்தகத்திலேருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீதிமொழிகள் 21:1வது வசனம் பார்த்தீங்கன்னா, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் அப்படின்னு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதில் வரக்கூடிய ராஜாக்கள் எல்லாருமே யூதர்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க வேற தெய்வங்களை கும்பிட்டுட்டு இருந்த ராஜாவாக இருந்தாலும் கர்த்தர் அவங்களுடைய மனசை ஏவுறாரு, அவங்களுக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு. ஸோ பெர்ஷிய பேரரசு பார்த்தீங்கன்னா பாபிலோன் பேரரசை அவங்க மேற்கொண்டதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய பேரரசு பெர்ஷியர்கள் தான். அதில் ஆர்கேமெனேட் எம்பையர் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப், அவங்க அதில் பார்த்தீங்கன்னா ராஜா நம்ம பைபிளில் குறிக்கப்பட்டிருக்கிறது கோரேஸ் ராஜா, இங்கிலீஷில் சைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரூல் பண்ண டைம் 559 to 530 BC. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தானியேல் இருக்கார்ல, அவர் சேவை செஞ்ச கடைசி ராஜா. ஓகேவா? இவர் பாபிலோன் பேரரசை கைப்பற்றினார். அவருக்கு அப்புறமா கேம்பேசிஸ் 2 அவர் வராரு. அவர் இவருடைய பையனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பைபிளில் இவர் பேர் கிடையாது. பட் இவராக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சில இடங்கள் அசியூம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இவருக்கு அப்புறமா தரியு ராஜா வராரு. 521லேருந்து 486 BCயில் அவர் ரூல் பண்ணியிருக்காரு.
இந்த தரியு ராஜா டேரியஸ் 1க்கு அப்புறமா நம்ம எஸ்தர் புத்தகத்தில் வர ஆகாஸ்வேரு வராரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஜர்க்சீஸ் அப்படின்னு நம்ம வந்து எஸ்தர் புக்கம் படிக்கிறப்ப நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ 485லேருந்து 465 பிசி வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருக்காரு. இவருக்கு அப்புறமா இவருடைய பையன் அவர் தான் வந்து ஆர்டசர்க்சிஸ் லாங்கிமேனஸ். லாங்கிமேனஸ்னால் ஒன்றும் இல்லை, இவருடைய ரைட் ஹேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா, அதனால பெரிய இது ஆர்டசர்க்சிஸ் த லாங் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ராவும் சரி நெஹேமியாவும் சரி 2 பேரும் இவரை தான் சர்வ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஆட்சி செஞ்ச காலம் வந்து 464 to 424 பிசி. ஓகே, ஸோ பிஃபோர் கிரைஸ்ட்டுங்கிறதுனால நம்மளுடைய வருஷ கணக்கெல்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். ஸோ கோரேஸ் ராஜா முதல்ல வந்தார், அவருக்கப்புறம் கேம்பசிஸ் 2, அவருக்கு அப்புறமா மேபி 1 or 2 இயர்ஸ் வேற ஒருத்தர் வந்து நான் ராஜான்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆனால் 1 இயர் தான் இருந்தாருங்கிறதுனால அதை நான் இக்னோர் பண்ணிட்டேன். அவருக்கு அப்புறமா டேரியஸ் 1, டேரியஸ்க்கு அப்புறம் ஜர்க்சீஸ் ஆகாஸ்வேரு, அதுக்கப்புறமா அர்த்தசஷ்டா. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த பைபிள் ஸ்டடி பண்ணுறப்போ அவங்க நம்மளுக்கு கிளியராக புரியும். இந்த புத்தகத்தில் நம்மளுக்கு முக்கியமான ஆள் 3 பேர் இருக்காங்க. அதில் முதல் பர்சன் வந்து செருபாபேல். இந்த செருபாபேல் அப்படிங்கிறவருடைய பேருக்கு அர்த்தம் என்னன்னா சீட் ஆஃப் பாபிலோன். பாபிலோன்லேருந்து வந்தவர், பாபிலோனுடைய வித்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பேரை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. செருபாபேல் வந்து அங்கே சிறைப்பட்டு போன காலத்தில் பிறந்த ஒரு மனுஷன் அப்படின்னு தெரியுது. இவர் வந்து யார் வம்சத்தில் வர்றாருன்னா யூதா வம்சத்தில் வர்றாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுடைய வம்ச வரலாறு வருது பார்த்தீங்களா, அதில் 12வது வசனத்தில் இவர் பேர் வருது. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் சொரோபாபேலை பெற்றான். அந்த சொரோபாபேல் வந்து தான் இப்போ நம்ம பார்க்குற ஜெருபாபேல். 13வது வசனத்தில் சொரோபாபேல் அபியூத்தை பெற்றான். ஸோ இவருக்கு வந்து அபியூத்தோடு சேர்ந்து மெஷுல்லாம், மனானியா, அப்புறம் நிறையா பசங்க இவருக்கு இருந்திருக்காரு. இவருடைய பொண்ணு கூட ஷெலோமித் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இவர் தான் யார் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சில கூட்டத்தாரை வந்து யூதா தேசத்துக்கு யூதர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து 2வது ஆலயத்துக்கு அவர் வந்து ஃபவுண்டேஷன் அஸ்திவாரத்தை போடுறாரு. இவரோட சேர்ந்து போன பிரதான ஆசாரியர் யார் அப்படின்னா யெஷுவா. ஓகே, இங்கிலீஷில் ஜோஷுவான்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு 2வது ஆலயத்தோட பிரதான ஆசாரியன். இதோட பேக் ஸ்டோரி ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இவங்கெல்லாம் திரும்ப வர்றதுக்கு முன்னாடி 70 வருஷம் முன்னாடி பாபிலோனியர்கள் வந்து யூதர்களை, இஸ்ரவேலர்களை வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டு போன ஸ்டோரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எரேமியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அவருடைய புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. என்னன்னா, இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே 605வது வருஷம் பிசி 605ல் பாபிலோனியர்கள் வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணி நிறைய பேர், அதாவது ரொம்ப உயர்ந்தவங்களை, நோபல்ஸை மட்டும் ப்ரிசனர்ஸாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா தானியேல், அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு சிலரெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா 2வது முறை அட்டாக் பண்ணுறாங்க. எப்போன்னா 597 பிசியில் எந்த ராஜா, நேபுகாத் நேச்சார் தான். அவர் வந்து யூதா கோத்திரத்தை வந்து அப்படியே ஃபுல்லாக அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு சிலரை விட்டுட்டு போகிறாங்க. 3வது தடவையும் அவங்க வர்றப்போ இந்த வருஷம்னா 586 பிசியில் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் எருசலேம் நகரத்தையே எரிச்சு போட்டுடுறாங்க. தேவாலயத்தெல்லாம் எரிக்கிறாங்க. அதில் இருக்கிற பன்னிமுட்டுகள், தங்கம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எருசலேம் அலங்கத்தெல்லாம் இடித்து எரிச்சு போட்டுட்டு சுத்தமாக அதை வந்து பாழாக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த 3 தடவை இவங்க அட்டாக் பண்ண மாதிரியே இவங்க வந்து ஒரு 70 வருஷத்தில் தான் திரும்ப வந்திருக்கணும். பட் வந்து இவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடியே தேவாலயம் கட்டப்பட்டிருக்கணும் இல்லையா? அதனால் ஒரு எக்ஸாக்டாக 50 இயர்ஸ்க்கு அப்புறம் கழித்து 536 பிசியில் கோரேஸ் ராஜா வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே செருபாபேல், யெஷுவா அவங்கெல்லாம் வந்து வராங்க, வந்து தேவாலயத்தை கட்டுறாங்க. அதோட கதை தான் நம்ம இந்த புக்கில் பார்க்க போகிறோம். இந்த தேவாலயம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே 516வது பிசியில் 70 வருஷம் வருது. 586 பிசி, 516 பிசி.
மைனஸ் பண்ணி பார்த்தா 70 இயர்ஸ் வருது. ஸோ 70 இயர்ஸில் இந்த டெம்பிள் வந்து ரீபில்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கூட்டம் ஜெருபாபேலும் யெஷுவாவும் கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு 457வது வருஷத்தில் 457 பிசியில் எஸ்ரா வந்து இந்த இஸ்ரவேல் கம்யூனிட்டியை வந்து சீர்படுத்துகிறார் ஆவிக்குரிய ரீதியில். அவர் கூடயும் ஒரு சில கூட்டம் வருது. பின்ன 3வதா வந்து நம்ம பார்த்த நெகேமியா புஸ்தகத்தில் பார்த்த மாதிரி 444வது வருஷம் 444 பிசியில் நெகேமியா வந்து அலங்கத்தெல்லாம் கட்டுறாரு. ஸோ 3 விதமாக பிடிபட்டு போனாங்க. 3 பேர் மூலியமாக திரும்ப வந்து எருசலேம் வந்து திரும்ப கட்டப்பட்டாச்சு. எஸ்ரா 1வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனத்தில் ஆரம்பித்து கோரேஸ் அப்படிங்கிற இந்த ராஜா பிடிபட்டு வந்த யூதர்களை வந்து நீங்கள் உங்களுடைய தேசத்துக்கு திரும்ப போகலாம், பரலோகத்தின் தேவன் இஸ்ரவேலின் தேவன் வந்து என் இருதயத்தை ஏவியிருக்காருன்னு சொல்லி ஒரு கட்டளையை வந்து பிறப்பிக்கிறாரு. ஆப்ஷனல் தான், போகிறதுனா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசாயா புத்தகத்திலேயே வந்துருச்சு. 44வது அதிகாரத்தில் கடைசி வசனம் 28வது வசனத்தில் கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ படு என்று சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். 45வது அதிகாரத்துலேயும் 1வது வசனத்தில் கோரேஸ் ராஜா பற்றி எழுதியிருக்குது. ஸோ இவருக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக எந்த வருஷம்னா 700 பிசி அப்போவே இந்த தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. இவர் வந்து எந்த வருஷத்தில் இந்த கட்டளையை சொல்கிறாருன்னா 537வது வருஷம். ஓகே, 537 பிசியில் தான் இந்த கட்டளையை வந்து இவர் சொல்கிறாரு. அவர் வந்த வருஷத்துலேயே இந்த மாதிரி கட்டளை எழுதி அவர் வந்து சொல்லிட்டாரு. இந்த பாபிலோனியர்களுக்கும் பர்ஷியர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோனியர்கள் வந்து ஒரு நாட்டை வந்து கைப்பற்றினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அடிமைகளாக அவங்க வந்து தூக்கிட்டு போய் உலகம் ஃபுல்லாக, அவங்களுடைய தேசம் ஃபுல்லாக அங்கே பிரித்து வச்சுருவாங்களாம். ஏன்னா பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு இனம் மக்களுக்குள்ளேயே அந்த மொழி வந்து அழிஞ்சு போயிடும், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த யூனிட்டி பிரிஞ்சிரும். ஸோ அதனால அவங்க வந்து திரும்ப ஒரு பெரிய கூட்டமாகி அவங்கள அட்டாக் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த பீப்புளோடைய கல்ச்சரை வீக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இவங்க நம்மளை எதிர்க்க மாட்டாங்கன்னு சொல்லி இந்த பாபிலோனியர்கள் வேறு இடத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. அப்படி தான் யூதர்களை வந்து பிரித்து வேறு தேசத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்தந்த நாட்டுக்கு போன யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஊரோட மொழியை கற்றுக்கிட்டாங்க, அந்த ஊரோட கல்ச்சர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஊரில் இருந்த தெய்வங்களை கும்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய கலாச்சாரமே ஒரு மாதிரி அட்டாக் ஆகப்பட்டுருச்சு பார்த்தீங்களா. ஆனால் இந்த பர்ஷிய ராஜா கோரேஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்கன்னா, அவங்க வந்து நம்ம வந்து ஒரு லேண்டை நம்ம கேப்சர் பண்ணால் அந்த மக்களை வந்து அதே இடத்துல வச்சு அவங்கள நம்ம நல்லா ட்ரீட் பண்ணோன்னா அவங்க நம்மளுக்கு லாயலாக இருப்பாங்க, நம்மளுக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் அப்படி நினச்சார். அதனால தான் நீங்கள் எல்லாம் உங்கள் ஊருக்கே போங்கன்னு சொல்லி இவர் வந்து அலோவ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, எருசலேமில் வாசம் பண்ணிக்கிற தேவனே தேவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எப்படி ஒரு பாகால் ராஜா வந்து கர்த்தரை வந்து உண்மையான தெய்வம்னு அவர் அங்கீகரிக்கிறார் பாருங்களேன். ஸோ கர்த்தருக்கு வேணும்னா அவர் யாரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் முதலாவது அதிகாரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஃபுல்லுமே இந்த கோரேஸ் ராஜாவுடைய டிக்ரி. அவர் வந்து இந்த நேபுகாத் நேச்சார் காலத்தில் தேவாலயத்தெல்லாம் அவங்க உள்ளே இருந்த பனிமுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கள்ல, அது எல்லாத்தையும் அந்த தேவாலயத்திலேயே திரும்ப கொண்டு போய் சேர்க்குறதுக்கு மித்திரேதா அப்படின்னு ஒருத்தனுடைய கையிலேருந்து அதை வாங்கி யூதாவுடைய அதிபதி, அந்த டைமில் யூதாவோட கவர்னரை யார் இருந்தார்னா சேஷ்பாத்சார் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வந்து கொடுத்து அது எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிற கணக்கெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போனாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து எருசலேமுக்கு இவங்க 2 பேர் கூட சேர்ந்து போவாங்க. அது மொத்தம் எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்னா 43,360 பேர் இருந்தாங்க. எல்லாமே ஆண்கள், பெண்கள், பாடுகிறவங்க, அப்புறமா மற்ற வேலையாட்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தப்போ லேவியர்கள் எல்லாமே வந்து 42,360 வராங்க. அதில் நிதனீமியர்கள்னு சொல்கிறது யாரும் இல்லை, ஆலயத்தில் வேலை பார்க்குற வேலையாட்கள் தான். ஸோ நம்ம வந்து சொசைட்டியில் பெரிய ஆளோ சிறிய ஆளோ எல்லாருமே எவ்ரிபடி ஹேஸ் அ ரோல் டு பிளே இன் த கம்யூனிட்டி ஆஃப் ஃபெய்த்.
இந்த இந்த விசுவாச பாதையில் எல்லாருக்குமே ஒரு ஒரு வேலை இருக்குது. ஒவ்வொருத்தரை விடாமல் கர்த்தர் வந்து நோட் பண்ணி வச்சுருக்காரு பாருங்களேன். நம்மளுடைய பேர் வந்து இந்த உலகத்தில் நீடித்திருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம திரும்ப போகணும், செய்யணும் எல்லாமே. நிறைய பேர் வந்து வரல இவங்களோட, எல்லாருமே அந்தந்த ஊர்லேயே செட்டில் ஆயிட்டாங்க. போய் எருசலேமில் போய் எரிஞ்சு போய் இருந்திருக்கும். ஆனால் முத வந்து பாழா போன இந்த தேசத்தில் வந்து நமக்கு தங்கணும், கர்த்தர் ப்ராமிஸ் பண்ண லேண்ட் இது, அவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுற மாதிரி இவங்கெல்லாம் அங்கே போய் அவங்களுக்கு வீடு கட்டி கோயிலை கட்டணும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து இந்த தேசத்துக்கு போயிருக்காங்க. 3ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா செருபாபேல், யெஷுவா அவங்க எல்லாம் சேர்ந்து 7வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்து 7வது மாதம்னாலே யூதர்கள் வந்து கூடார பண்டிகை கொண்டாடுவாங்கள்ல, அதெல்லாம் கொண்டாடி அப்புறமா அவங்க வந்து தேவாலயம் இருந்த இடத்துல பலிபீடத்தை கட்டுறாங்க. பலிபீடத்தை கட்ட ஆரம்பித்து தினசரி அவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபரிங்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம்லாம் போடப்பட்டு எல்லாரும் அதை கொண்டாடுறாங்க. இந்த கொண்டாடுறப்ப பார்த்தீங்கன்னா 2 விதமான மக்கள் இருக்காங்க. அப்பாடா இவ்வளோ நாள் நம்மளுக்கு வந்து எதுவுமே நடக்காமல் இருந்தது, நம்மளுடைய தேசத்துக்கு நம்ம வந்து பலிபீடத்தை கட்டியாச்சுன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பழைய தேவாலயத்தை பார்த்துருப்பாங்கல்ல, 70 வருஷம் முன்னாடி இருந்த சாலமன் தேவாலயத்தை பார்த்துருப்பாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் வந்து இந்த தேவாலயத்தை இப்போ கட்டப்பட்டிருக்க அந்த பலிபீடத்தை அந்த தேவாலயத்தோட கம்பேர் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, முன்னாடி இருந்த மகிமை எப்படி இருந்துச்சு, இப்போ இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க இந்த பலிபீடத்தை கட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து அந்த யூதா கோத்திரத்துக்கும் பென்யமீன் கோத்திரம் இவங்க 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய சத்துருக்கள் அந்த தேசத்தை சுற்றி வேற மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இவங்கள்ட்ட செருபாபேல்ட்டையும் முக்கியமான லீடர்ஸ்ட்டையும் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்களும் இந்த தேவாலயம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்களும் உங்களுடைய தேவனை தான் நாங்கள் கும்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க நம்ம தேவனை மட்டும் கும்பிடல, பல தெய்வங்களை அவங்கள கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நாங்களும் இதில் பண்ணுறோம் அப்படின்னோடனே யூதர்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து இதில் எந்த ஒரு பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுறாங்க. இதை பிடிக்காத இந்த சத்துருக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து அப்போ இருந்த பெர்ஷியா ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த யூதர்கள்லாம் கலகம் பண்ணுறாங்க, உங்களுக்கு எதிராக இவங்க வந்து கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி ராஜாவுக்கு போடுறாங்க. அந்த ராஜா யாருன்னு நம்மளுக்கு சரியாக தெரில, ஆனால் நம்மளோட டைம்லைன் படி பார்த்தா கோரேஸ் ராஜாவுக்கு அடுத்ததாக கேம்பிசிஸ் அப்படின்னு சொன்னால அந்த ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை தான் அர்த்தசஷ்டா அப்படின்ட்டும் அவருடைய பேர் வருது. ஸோ இந்த லெட்டர் அவருக்கு போன உடனே அவர் வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏன்னா யூதர்களுடைய ஹிஸ்ட்ரிலாம் படித்து பார்க்குறப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஒரு யுத்த வீரர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது. ஸோ வந்து கோரேஸ் ராஜாவுடைய அந்த கட்டளையை மீறி டெம்பிள் பில்டிங் வந்து ஸ்டாப் ஆகுது. எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வருஷம் அப்படியே போட்டாங்க மக்கள்லாம். ஸோ வந்து கவர்மெண்ட்டோடைய ரூல்னால மக்களும் ஆலயத்தை கட்டுறதை விட்டுட்டு அவங்கவுங்க வீடை கட்ட போயிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில தான் கைவிடப்பட்டுருச்சு. நம்மளும் ஒரு சில நாட்கள் அப்படி தானே, ஏதோ ஒரு ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம வந்து இந்த கர்த்தருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறப்போ சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தை கைவிட்டுட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம். ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு கீழ்ப்படியணும் தான். ஆனால் கர்த்தரா கவர்மெண்ட்டா அப்படின்னு வர்றப்போ நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக தான் நம்ம இருக்கணும். ஸோ மக்கள் எல்லாம் இந்த தேவாலயத்தை கட்டுறதை விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தப்போ 2 தீர்க்கதரிசிகள் வராங்க. ஆகாயும் சகரியா. ஆகாய் கொஞ்சம் வயசானவர், சகரியா வந்து ஒரு சின்ன வயசுக்காரர். இவங்க 2 பேரும் வந்து யூத மக்கள்கிட்டலாம் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயம் வந்து இப்படி கிடக்குது, ஆனால் நீங்கள் உங்கள் வீடெல்லாம் கட்டிட்டு நிம்மதியாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மக்களுக்குள்ளே பேசினதுக்கப்புறமா மக்கள் திரும்ப வந்து கர்த்தருக்காக கண்டிப்பாக ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி உற்சாகத்தோட தேவாலயத்தை திரும்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் ரூல் அவங்க வந்து கர்த்தருக்காக தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமா தத்னாய் அப்படின்ட்டு ஒருத்தனும் சேத்தார் போஸ்னாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன், அவங்கெல்லாம் வந்துட்டு உங்களை யார் கட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு எதிராக இந்த தத்னாய் வந்து ஒரு அப்போ இருந்த தரியு ராஜா,
ஓகே, தரியு ராஜாவோட ஆட்சியில் வந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க. கோரேஸ் ராஜாவுடைய அந்த கட்டளையை வந்து நீங்கள் தேடி எடுத்து யூதர்கள் கட்டுற இந்த தேவாலயத்தை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், அவங்களுடைய தேசம் வந்து கட்டப்படக்கூடாதுங்கிற மாதிரி தரியு ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. அவங்க வந்து திரும்ப கட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி தரியு ராஜாவுக்கு லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தரியு ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த லெட்டரை பார்த்துட்டு அதே மாதிரியே அவர் வந்து தேடி பார்க்குறாரு. ஏக்பட்டானா, ஆர்கைவ்ஸ் ஆஃப் ஏக்பட்டானா அப்படின்ட்டு வந்து ஒரு இடத்துல அந்த தரியு கோரேஸ் ராஜாவுடைய கட்டளை வந்து அவருடைய கைக்கு ஆகப்படுது. அப்படி தேடி பார்க்குறப்போ அவர் வந்து கோரேஸ் ராஜாவுடைய அந்த கட்டளையெல்லாம் படித்து பார்த்துட்டு இந்த எழுதுனாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் பல்பு கொடுக்குற மாதிரி அந்த தேவாலயம் கட்டப்படணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான பலியிடுறதுக்கான அனிமல்ஸ் எல்லாம் கொடுக்கணும், பொருளாதாரத்தை எல்லாம் நீங்கள் கொடுக்கணும், அதை கட்டி முடிக்கிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்புங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஸோ யூதர்கள்லாம் பயங்கர உற்சாகத்தோட இந்த இந்த லெட்டர் அவன் அனுப்பலன்னு வச்சுக்கோங்களேன், ராஜாவுக்கு பயந்து பயந்து கட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த லெட்டர் போனதால் இப்போ அவங்க வந்து முழு அதிகாரத்தோடு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேகமாக தேவாலயத்தை கட்டி முடித்து கரெக்டாக அவங்க வந்து 515வது வருஷம் பிசி 70 வருஷம் கழித்து அவங்க வந்து தேவாலயத்தை கட்டி முடிச்சுட்டாங்க. எந்த மாதத்துலனா ஆதார் மாதத்தில் 3வது நாளில் வந்து கட்டி முடிக்கிறாங்க, தரியு ராஜாவுடைய 6வது வருஷத்தில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் சொன்ன மாதிரியே சகரியா 4:9 வந்து என்ன போட்டிருக்கு, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரியே ஆகாயும் என்ன சொல்றாரு, 2:9 முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முன்னாடியே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம வந்து டிலே வந்தாலும் கர்த்தருடைய வேலையை செய்கிறதுல நம்ம வந்து தளர்ச்சி ஆயிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, ஒரு சில கூட்டத்தார் வந்து அந்த பலிபீடத்தை மட்டும் பார்த்துட்டு ஆலயம் எப்படி இருந்துச்சுன்னு உட்காந்து அழுதாங்கல்ல, அது மாதிரி நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய லைஃப்பில் முன்னாடி நான் அப்படி இருந்தேன், எனக்கு அது இருந்துச்சு இது இருந்துச்சு, அதே மாதிரியே எனக்கு இப்போ இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கடந்த நாட்களை குறித்தே நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. ஸ்கிப் ஹெட்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர், அவர் வந்து என்ன சொன்னார்னா, இட்ஸ் ஹார்ட் டு மூவ் ஃபார்வர்ட் வென் யூ ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் பேக்வர்ட், ஜஸ்ட் என்ஜாய் வேர் காட் இஸ் டேக்கிங் யூ. ஓகே, இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மளை எங்கே கொண்டு போகிறாரு, இனிமே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, கர்த்தர் இனிமே நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக தான் இருக்கணும். ஏசாயா 43 18 19 பார்த்தீங்கன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்ட்டு வந்து தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ வந்து இந்த அற்பமான ஆரம்பத்தை வந்து நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. இந்த 2வதாக கட்டப்பட்ட செருபாபேலுடைய ஆலயம் வந்து இயேசுவோடைய நாட்கள் வரைக்கும் இருந்திருக்குது. இந்த 2வது ஆலயம் வந்து 18 to 20 பிசியில் ஏரோது ராஜா வந்து ரீஃபர்னிஷ் பண்ணாராம், அதனாலே இது ஏரோட்ஸ் டெம்பிள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 70 ADயில் ரோமர்கள் வந்து யூதர்களோட செஞ்ச ஒரு போரில் இது ஃபுல்லுமே அழிச்சிட்டாங்களாம். இந்த செருபாபேல் கட்டின தேவாலயம் வந்து பார்த்திங்கன்னா சாலமன் டெம்பிளோட கம்பேர் பண்ண முடியாது, பட் அதை விட இது ரொம்ப பெருசாகவும் விஸ்தாரமாகவும் மகிமையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன காரியங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா, அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட் உடன்படிக்கை பெட்டி கிடையாது, அங்கே வந்து எப்போதுமே எரிஞ்சிட்ருக்கிற அந்த பலியினுடைய நெருப்பு கிடையாது, எல்லா டைமும் எரிஞ்சிட்ருக்கிற அந்த அக்கினி இல்லை, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆவி கிடையாது, ஷெக்கினா அப்படின்னு சொல்லுவோம்ல கர்த்தருடைய அந்த ஒரு ப்ரெசன்ஸ் அது கிடையாது. ஆனால் அது வந்து கர்த்தருடைய பலிகள் அங்கே நடந்துட்டு தான் இருந்துச்சு, நிறையா தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஸோ வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமாக நம்ம இருக்க பழகிக்கணும்.
ஸோ அவங்க நினச்ச மாதிரி பாஸ்ட்டை பற்றியே நினச்சிட்டு இருந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இதை கூட அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க. பட் ஆகாயும் சகரியா வந்து உற்சாகப்படுத்தினதால இவங்க வந்து இந்த தேவாலயத்தை கட்டி முடிச்சாச்சு. இதெல்லாம் சந்தோஷமாக கொண்டாடி சந்தோஷமாக இருக்கிறாங்க யூதர்கள். ஸோ தேவாலயம்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா மக்கள்லாம் வந்து அவங்களுடைய வீட்டிலலாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அலங்கம் கட்டப்படல சரியா. எருசலேம் தேசத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பார்த்துட்டு அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 6வது அதிகாரத்துக்கும் நம்ம பார்த்த 2வது பகுதி 7வது அதிகாரத்துக்கும் நடுவில் 58 வருஷம் கடந்துருச்சு. ஓகே, இந்த 58 வருஷத்துக்குள்ளே தான் எஸ்தர் புத்தகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, யூதர்களே எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கணும். பட் எஸ்தர் மூலியமாக காப்பாற்றப்பட்டாச்சு. அதற்கப்புறமா எஸ்ரா அப்படிங்கிறவர் வந்து வராரு. அர்த்தசஷ்டா ராஜா என்ன பண்ணுறாரு, எஸ்ராவை வந்து யூதா தேசத்துக்கு அனுப்புகிறாரு. அனுப்பி அந்த மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, உங்களுடைய கட்டளைப்படி அவங்கெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எந்த வருஷம் எஸ்ராவை அனுப்புகிறாருன்னா கிமு 458வது வருஷத்தில் எஸ்ரா வந்து யூதா தேசத்துக்கு போகிறாரு. இந்த எஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர். இவர் யாருடைய பையன் அப்படின்னா செராயா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆசாரிய குடும்பத்துலேருந்து வந்த ஒரு லேவி கோத்திரத்தான் தான் இந்த எஸ்ரா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோன் கோத்திரத்தில் ஆரோனுடைய வம்சத்தில் வராரு. இவர் வந்து ஒரு ஸ்கிரைப், அதாவது வேத பாரகன். அந்த காலத்துலலாம் வந்து நம்மளுக்கு புத்தகங்கள்லாம் பிரிண்ட் பண்ண முடியாது. ஒருத்தர் வந்து இந்த சுருளில் வாசிக்க ஒருத்தர் எழுதணும். அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தவர் தான் எஸ்ரா. இவர் வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் ரிசர்ச் பண்ணுறாரு, அதன்படி செய்யவும், படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஃபாலோ பண்ணுற ஒரு மனுஷனாகவும் இருந்திருக்காரு. இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் மற்றவங்களுக்கு அவர் டீச் பண்ணியிருக்காரு. ஸோ டீச்சர், இவர் வந்து ஒரு ப்ரீச்சராகவும் இருந்திருக்காரு. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஸோ அவர் வந்து அவருடைய லைஃபோட பர்பஸ், மெயின் மோட்டிவே என்னன்னா, இந்த கர்த்தருடைய அந்த மோசே எழுதின கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், டோரா வந்து அவருக்கு மனப்பாடமாக தெரியும். மக்களுக்கெல்லாம் அவர் வந்து திரும்ப அவங்க மறந்து போன வசனங்களை ஞாபகமூட்டுறதுக்கும், ஆவிக்குரிய ரீதியில் இங்கே வந்து செட்டில் ஆன இந்த யூதர்களை திரும்ப கர்த்தருக்குள்ளே உயிர்ப்பிக்கிறதுக்காக எஸ்ரா வந்திருக்காரு. ஓகே, ஸோ இந்த எஸ்ராவுடைய பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் என்னுடைய உதவி, காட் இஸ் மை ஹெல்ப், சகாயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த பேர் தான் இருக்கு வச்சிருக்காரு. அசரியா அப்படிங்கிற அந்த பேரோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த எஸ்ரா. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள்லாம் ஜெபம் செய்கிறதுக்காக சினோகாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சினோகாகே அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டமையே எஸ்ரா தான் கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து டெய்லி இந்த இடங்கள்லாம் தான் கூடி ஜெபிப்பாங்க, வேத வசனங்களெல்லாம் வாசிப்பாங்க, கேட்பாங்களாம். இவர் வந்து நம்ம பார்த்த அந்த அர்த்தசஷ்டாவுடைய காலத்தில் தான் இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த அர்த்தசஷ்டா ராஜா எஸ்ராக்கு அலோவ் பண்ணுறாரு, பெர்மிஷன் கொடுத்து நிறையா நகை வெள்ளியெல்லாம் கொடுத்து நீ போய் அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சீர்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இவரும் நிறைய பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. இவரோட ஏற்கனவே செருபாபேல் வந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிட்டாரு. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1700 குடும்பங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ப்ராபப்ளி ஒரு 5000 பேருக்கு மேலே எஸ்ரா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு எருசலேமுக்கு. கூட்டிகிட்டு போய் இவங்களுடைய இந்த பிரயாணம் ஆல்மோஸ்ட் பாபிலோன்லேருந்து அவங்க வந்து எருசலேமுக்கு போகிறது வந்து அந்த நாட்களில் 4 மாதம் ஆகும். ஸோ அந்த பிரயாணம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி அஹாவா அப்படின்னு சொல்லி ஒரு நதிக்கிட்ட உபவாசம்லாம் இருந்து ப்ரேயர் பண்ணி ஜபத்தோடு அவங்க போகிறாங்க. எபிரேய மொழியில் அஹாவா அப்படின்னா லவ், அன்பு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அவர் பார்க்குறாரு, கணக்கெடுத்து பார்க்குறப்போ அவர்கிட்ட எந்த ஒரு லேவியர்களும் இல்லைன்னு தெரியுது. ஸோ அந்தந்த தேசங்களில் இருக்கிற லேவியர்களையும் வர சொல்கிறாரு. வந்ததுக்கப்புறம் அந்த மக்கள், யூத மக்கள்கிட்ட இருந்த அவங்கக்கிட்ட இருந்த வெள்ளி தங்கத்தை எல்லாம் கர்த்தருக்கு பலியாக அவங்க கொடுக்குறாங்க. எல்லாரும் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி இருந்த மக்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் வந்து
யூதர்கள் அல்லாத மத்த தேசத்தார், அந்த கானான் தேசத்துல ஏத்தியர், பெர்சியர், எபூசியர், அம்மோனியர் அப்படின்னு வேற வேற குரூப்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களோட சம்பந்தம் கலந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க நெறைய பேர் அப்படின்னு சொல்லி எஸ்ராக்கு வந்து நெறைய பேர் சொன்னத பார்த்தோன்னே, இவர் பயங்கரமா துக்கித்து அழுது, அவர் சால்வையெல்லாம் கிழிச்சு, ரொம்ப துக்கத்தோட உட்காந்து ஒரு இன்டர்செசரி பிரேயர் பண்றாரு. அவரு தப்பு செய்யல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்களேன். "என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கிக் கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று" அப்படின்னு சொல்லி, அவருக்காக பிரேயர் பண்ணாம, என் மக்கள்னு சொல்லியிருக்கலாம். இல்லாட்டி இந்த மக்கள்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எங்கள்னு சொல்லி, அவர் வந்து ஒரு கம்யூனிட்டியா தான் கர்த்தர்கிட்ட பேசுறாரு. ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி வந்து இந்த புத்தகம் முழுவதும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ வந்து அவரையும் இந்த பாவத்தோட சேர்த்துக்கிறாரு. ஸோ சேர்த்து அவர் வந்து அவருடைய மக்களுக்காக அவர் வந்து ஒரு ஜெபம் பண்றாரு. கர்த்தரை வந்து மன்னிக்க சொல்லி அவர் வந்து பிரேயர் பண்ணி முடிக்கிறாரு. இப்படி ஒரு நம்மள கூட்டிட்டு வந்த லீடர் வந்து இப்படி இருக்காருன்னு சொல்லி, மக்களும் வந்து என்ன பண்றாங்க, யூத மக்கள் இருக்காங்கல்ல, ஐயோ! நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி மக்களும் அவங்க செஞ்ச தப்ப நெனச்சு அழுது, அவங்களும் வந்து கவலையா இருக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எகியேலின் குமாரனாகிய செக்கனியா அப்படின்னு ஒருத்தன் எஸ்றா கிட்ட வந்து, நாங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்நிய ஸ்திரீகளெல்லாம் எங்களோட சேர்ந்துக்கிட்டோம். கர்த்தருக்கு எதிரா பாவம் செஞ்சுட்டோம். ஆனாலும் வந்து எங்களுக்கு இப்ப நம்பிக்கை இருக்குது. இந்த ஸ்திரீகள் எல்லாம் நாங்க எங்கள விட்டு விலக்கிருவோம் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து அந்நிய ஸ்திரீகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள விட்டு விலக்கி, அ யூதர்கள் மட்டும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த தேசத்துல இருக்கிறாங்க. அ ஸோ இப்படி நடக்கிறத பார்த்துட்டு, நம்மளும் இப்படி இருக்கலாமா? அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டு மக்கள்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா, இது வந்து இந்த யூத வம்சத்த வந்து அவங்க பாதுகாத்து வந்தா தான், இயேசு கிறிஸ்துவுங்கிற அந்த மேசியா வந்து பொறக்க முடியும். ஆனா, நம்மளுக்கு தான் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுல்ல. ஸோ, நம்ம கிறிஸ்டியனா மாறினதுக்கப்புறம், ஒரு வேளை உங்களுடைய பார்ட்னர் ஹிந்துவாவோ, முஸ்லீமாவோ வேற ஒரு மதத்தில இருக்கிறாங்கன்னா, நம்ம வந்து உடனே டிவோர்ஸ் குடுக்க முடியாது. ஸோ, அப்ப அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதோ, அத தான் நம்ம பண்ணணும். பழைய ஏற்பாட்டில இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மளும் நம்ம பர்சனல் லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் டைம்ல யூதர்கள் வந்து அந்த தேசத்தில நிரப்பணுங்கிறதுக்காக கர்த்தர் இத அலோவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மத்த ஸ்திரீகள் எல்லாம் அவங்கலாம் விலக்குனதுக்கப்புறம், அவங்களுடைய யூதம் யூத கலாச்சாரத்துக்குள்ள தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜெனரேஷன் கூட தாக்கு பிடிக்கல. 25 வருஷம் கழிச்சு இதே விஷயம் நெகேமியா வர்றப்பயும் 13வது அதிகாரத்துல திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ ஒரு ஜெனரேஷன் தான். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் திரும்ப திரும்ப யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற தெய்வங்கள கும்புற ஸ்திரீகள அவங்க கல்யாணம் கட்டிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இன்க்ளூடிங் யெஷுவா. யெஷுவா அவருடைய வம்சத்துல இருந்த அந்த அ பிரதான ஆசாரியரோட வம்சத்துலயும் பார்த்தீங்கன்னா, மற்ற பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்களாமா. ஸோ வந்து அந்த யார் யாரெல்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி லிஸ்ட்டோட இந்த எஸ்றா புத்தகம் வந்து முடியுது. ஸோ இந்த எஸ்றா புஸ்தகத்துல இருந்து நம்மளால லீடர்ஷிப் பத்தி கத்துக்க முடியும். மனம் திருந்துதல பத்தி கத்துக்க முடியும். விசுவாசத்துல நம்ம எப்படி நிலைத்திருக்கிறது அப்படின்றத நம்ம கத்துக்க முடியும். அப்புறம் மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறது, நம்மள சேர்ந்த மக்களோட நம்ம எப்படி ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எஸ்றா வந்து அ நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கிற தாளந்தெல்லாம் கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்தினா, கர்த்தர் நம்ம மூலியமா என்ன செய்வார் அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகம் நம்மளுக்கு சொல்லி தருது. அதில வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் பார்க்கலாம். இயேசு இதில ஒரு சில இடங்கள்ல அவர் வந்து வெளிப்படுறத நம்மளால பார்க்க முடியும். செருபாபேல் வந்து பார்த்தீங்கன்னா, இயேசுவ மாதிரி யூதா கோத்திரத்தில வந்தவர் தான். ஸோ இஸ்ரவேல் வந்து ஒரு தேசமா இருந்திருந்தது அப்படின்னா, செருபாபேல் தான் ராஜாவா இருந்திருக்கணும். அவர் மூலியமாவே தேசம் வந்து திரும்ப ரிஸ்டோர் பண்ணப்படுது. அதே மாதிரி நம்ம பார்த்த பிரதான ஆசாரியரும் வந்து அவருடைய பேர் வந்து யெஷுவா அப்படின்னும் பார்த்தோம். இதுக்கப்புறமா இன்னொன்னு ஒரு இது வசனம் ஏசாயா 11:11 பார்த்தீங்கன்னா, "தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி" அப்படின்னு வரும். அதாவது கொஞ்சம் மக்கள் தான் திரும்ப வந்தாங்க. அப்போ அந்த காலத்துல எஸ்றா, நெகேமியா காலத்துல. 2ஆம் விசை கர்த்தர் வந்து திரும்ப சேர்ப்பாரு. இது ஒரு தேசமா வந்து வரும் அப்படிங்கிற மாரி கர்த்தர் சொல்லியிருந்த அந்த தீர்க்க தரிசனம்,
மே 14வது நாள் 1948வது வருஷம் இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசம் வந்து ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ வந்து கர்த்தருடைய வசனம், அவருடைய வாக்குறுதிகள் வந்து என்றென்றைக்கும் மாறாதது அப்படின்னு நம்மளால ஹிஸ்ட்ரி மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா வேத ஆராய்ச்சி நம்ம பண்ணுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.